என்ன நேயர்களே, காட்டு ராஜா என செல்லமாக அழைக்கப்படும் வீரப்பன் மீண்டும் மறுபிறவி எடுக்கப் போவதாக ஒரு கிராமவாசியின் மூலம் ஆவி நிலையில் வாக்கு அளித்திருக்கிறான் என்றால் அது ஒரு பெரும் அதிசயம். குறி சொல்வதையும் யாரோ ஒருவர் மீது மிரட்சி ஏற்பட்டு அம்மன் வாக்கு, ஐயன் வாக்கு என கூறுவதையும் நம்புவது உண்மையானால் இதனையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். மலை மாதேஸ்வரா கோயிலுக்கு அப்பால் உள்ள காடுகள் சூழ்ந்த பகுதியில் ஒரு சிறு கிராமம். அது ஓடைப்பள்ளம் என தெரிவிக்கின்றனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த நடுத்தர வயது கொண்ட 2 நபர்கள் மேய்ச்சலுக்கு தங்களுடைய கால்நடைகளை கொண்டு போய் மேய விட்டுவிட்டு அங்கிருந்து காட்டு மர நிழலில் அமர்ந்து அவர்களுக்குள் சுவாரஸ்யமாக எதையோ பேசிக் கொண்டிருந்துள்ளனர். மதியம் 1 மணி. வெயிலின் தாக்கம் வேறு அதிகமாக இருந்திருக்கிறது. திடீரென மரத்தை சுற்றி காற்று பலமாக சூறாவளி போல் சுழன்று அடித்திருக்கிறது. அன்று அமைதியாக இருந்த மரத்தின் இலைகளும் கிளைகளும் பலமாக ஆடியிருக்கின்றது. திடீரென காற்று ஏதுமில்லாமல் அமைதி அடைந்து விட்டன. ஆனால் அங்கு நடந்துதான் வேறாக இருந்திருக்கிறது. 2 கிராமவாசிகளில் ஒருத்தருக்கு மிரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவரது கண்களும் கோபத்தால் விரிந்து கை கால்கள் ஒருவித முறுக்கலோடு அந்த நபர் தரையில் உருண்டதை கண்ட மற்றொருவர் பயந்து போய் கையில் வைத்திருந்த நீரை கொடுத்திருக்கிறார். மிரட்சி வந்த நபர் அதை வேகமாக தட்டி விட்டிருக்கிறார். மிரட்சி ஏற்பட்ட நபர் நண்பரை பார்த்து வாக்குமூலம் கூறியதை நீங்களே கேளுங்கள். அடே, நான் யார் தெரியுமா? அநியாயமாக என்னை கொன்று விட்டீர்களே, அந்த வீரப்பன் தான் பேசுகிறேன். கிராமத்திலேயே சந்தோஷமாக வாழ நினைத்தேன். அது நடக்கலே. என் ஆசையெல்லாம் எதுவும் நிறைவேறவே இல்லை. மறுபிறவி எடுக்கப் போகிறேன். எனக்கு துரோகம் செய்த அந்த கிராமத்தில் கிடையாது. கூடிய சீக்கிரம் வேறொரு மலை கிராமத்தில் பிறப்பேண்டா. இது சத்தியம். என்ன நேயர்களே, இது கிராமவாசியின் மிரட்சியால் வந்த வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டீர்கள். அதனை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அது உங்களை சார்ந்தது. இது மட்டுமல்ல, வேறொருவரின் கனவில் வீரப்பன் வந்ததாக கிராமவாசி ஒருவர் தெரிவிக்கின்றார். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட்டு ராஜா என அழைக்கப்பட்ட வீரப்பன் இந்த பூமியிலிருந்து மறைந்து போய் சுமார் 22 ஆண்டுகள் ஓடிவிட்டன. வீரப்பனின் இறப்பு இயற்கை மரணமாக அமையவில்லை. அந்த மனிதனை பற்றிய விமர்சனங்கள், மரணத்தை பற்றிய யூகங்கள் பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் சிலவற்றில் ஆதரவாகவும் சிலர் எதிர்வினை சொற்களாலும் பலர் பெருத்த சந்தேகத்துடனும் மாறி மாறி சுமார் 5 ஆண்டுகளாக எழுதி ஒழிந்தே போய்விட்டனர். வீரப்பன் மறைந்து போனது பல கிராம மக்களுக்கு பெருத்த நிம்மதியும் அமைதியும் ஏற்பட்டு போனதாகவும் கருத்துக்களையும் வெளியிட்டு கொண்டிருந்தனர். சிலர் வீரப்பன் ஒரு தெய்வம், வீரப்பன் உயிரோடு இருந்திருந்தால் ஏராளமான மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்திருப்பார் என்றும் இன்றும் பல கிராமங்களில் பேச்சுக்களை கேட்க முடிகிறது. அப்பாவியான வீரப்பனை போலீசார் வலைவிரித்து கொன்றுவிட்டார்கள் என்று சிலரும் வேறு சிலர் கூறுகையில், போலீசார் சில உறவினர்களும் வீரப்பனுக்கு மோரில் விஷம் வைத்து கொன்றுவிட்டார்கள் என்றும் மாறி மாறி கருத்துக்களை வெளியிட்டு கொண்டே இருந்தனர். கடைசியில் அவர்களது குரல்களும் அடங்கி போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2004ஆம் ஆண்டு கொல்லப்பட்டு வீரப்பனின் சகாப்தம் முடிந்து போய் சுமார் 22 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் முடிவில் மாண்டு போவது இயற்கையானது தான் என்றாலும்
அது ஆண்டவனின் கட்டளை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையாக மரணம் எய்துபவர்கள் மீண்டும் பிறக்க ஆசைப்படுவதில்லை என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்படும் ஒரு வரலாறு. ஆனால் இயற்கையாக மரணம் எய்தாது மற்றவர்களால் கொல்லப்பட்டாலோ அல்லது தானே ஏதோ ஒரு வகையில் தற்கொலை செய்து கொண்டாலோ அது துர்மரணமாகவே கருதப்படுகிறது. அப்படி இறந்து போகின்ற உயிர்கள் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட குணமோடு இருந்தனவோ அப்படிப்பட்ட குணங்களோடு இறந்த பின்னரும் அந்த ஆவிகள் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. 1952 வீரப்பன் கோபிநத்தம் என்ற கிராமத்தில் பிறந்து 1970 வரை, அதாவது 18 ஆண்டுகள் மட்டுமே குடும்பத்தோடும் கிராமத்தினரோடும் தனது நண்பர்களோடும் இருந்தபொழுது உலகமே அறியாத சிறுவனாய், உள்ளத்தில் எந்த கவலையும் இல்லாமல், உள்நோக்கம் ஏதுமும் இல்லாமல், கடவுள் பக்தி அதிகம் மிகுந்தவனாய் கிராமத்திலும் காடுகளிலும் சந்தோஷமாக சுற்றி திரிந்தான் அந்த வீரப்பன். எல்லோரையும் போல கிராமத்திலே வாழ வேண்டும், நண்பர்களின் நட்பு வட்டாரத்தை பெருக்க வேண்டும், அரசியலிலும் நற்பணிகள் செய்வதிலும் ஈடுபட வேண்டும் என்ற கனவுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மனதில் தேக்கி வைத்திருந்தான் அந்த சிறுவன் வீரப்பன். எல்லாம் தவிடு பொடியாய் போனது. செய்த தவறால் காடே கதியென அன்று ஓடிப்போனவன் மீண்டும் தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளாமலேயே மறைந்து போனான் அந்த காட்டு ராஜா வீரப்பன். வீரப்பன் வாழ்ந்த கிராமத்தையும் அதனை சுற்றி இருக்கும் காடுகளும் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அந்த கிராமங்களுக்கு ஒரு நாள் நான் பயணப்பட்டேன். கோபிநத்தம், செங்கப்பாடி ஆகிய கிராமங்களில் பலரை சந்தித்தேன். அவர்கள் சொன்ன தகவல்கள் தான் சற்று அதிர்ச்சியாக இருந்தது. இறந்து போன வீரப்பனின் ஆவி அப்பகுதிகளில் இன்றும் சுற்றி கொண்டிருப்பதாக பலர் கூறுகின்றனர். ஒரு பெரியவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னது, தன்னுடைய கனவில் இறந்து போன வீரப்பன் வந்ததாகவும் தான் மீண்டும் மனிதனாக பிறக்க வேண்டும் என ஆசைப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். வேறு பல மனிதர்களையும் அன்று சந்தித்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தினை தெரிவிக்கின்றனர். அதனையும் நீங்களே கேளுங்கள். இறந்து போன வீரப்பனின் ஆவி அவன் பிறந்த கிராமத்தை விட்டு செல்லவே இல்லை என்பதற்கான பலரது கனவில் வந்த பல உதாரணங்களையும் சொல்லுகின்றனர். வீரப்பனின் ஆவி வருகின்ற நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரையிலும், இரவு 12 1 மணி என தெரிவிக்கின்றனர். சிலர் வீரப்பனின் ஆவிக்கு பயந்து வீரப்பன் தங்களை எப்படியாவது பழித்தீர்த்து கொள்வான் என்ற பயத்தில் ஊரை விட்டே ஓடி போயிருக்கிறார்கள். சில இளைஞர்கள் மாடுகளை மேய்ச்சலுக்காக காவேரி படுகை பக்கம் ஓட்டிச் சென்று மேய்த்து கொண்டிருந்தார்களாம். வெயிலுக்கு காவேரி ஆற்றில் சிறுவர்கள் குளித்திருக்கிறார்கள். நேரமும் மதியம் 1 மணி. குளித்து கொண்டிருந்த நபர்களின் கால்களை நீருக்குள் யாரோ இழுத்து மூச்சு திணறடித்து விட்டதாகவும், சிலருக்கு முதுகெல்லாம் இரத்த கீறல்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். ஒரு சிலர் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனதாகவும் சொல்கின்றனர். சிறு வயதாக வீரப்பன் இருந்த பொழுது அவன் மற்ற வீட்டாரின் மாடுகளை கூலிக்காக மேய்த்து கொண்டிருந்ததும், நண்பர்களுடன் காவேரி ஆற்றில் நீந்தி விளையாடியதையும் நினைவுபடுத்துகின்றனர் அந்த சிறுவர்கள். நேரம் தவறிய நேரத்திலோ அமாவாசை நாளிலோ காட்டுப்பாதை வழியாகவோ ஊருக்கு செல்லும் பொழுது சற்று தொலைவில் வீரப்பனை போன்று மங்கலான உருவத்துடன் யாரோ முன்னே ஓடி வருவதாகவும், திடீரென மறைந்து போவதாகவும், பக்கங்களில் உள்ள மரங்கள் பயங்கரமாக குலுங்குவதும், பாறைகளிலிருந்து கற்கள் வந்து ஆங்காங்கே விழுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அக்கிராமத்து மக்களில் சிலர் காட்டுக்கு சென்று காய்ந்து போன விறகுகளையும் மற்றவற்றையும் எடுத்துக்கொண்டு மாலை நேர இருளில் திரும்பும் பொழுது அவர்கள் கேட்டதையும் நீங்கள் கேளுங்கள். அவர்கள் வாயிலாகவே சொல்லும் கருத்து உண்மையா என்பதையும்
நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். தலையில் விறகுகளை சுமந்து கொண்டு மாலை நேரத்தில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரின் பின்னால் மெதுவாக வீரப்பன் நடந்து வருவதையும், திடீரென்று வீரப்பன் குரலில் அழுகையும் சத்தமும் சென்று கொண்டிருப்பவர்கள் மீது மண் தூசி வந்து விழுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த நேரத்தில் ஊருக்கு செல்லும் நபர்கள் ஊருக்கு தலை தெறிக்க திரும்பி பார்க்காமல் ஓடி விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். வீரப்பன் ஆவி தொடர்ந்து ஊருக்குள் நிழல் போன்ற உருவத்துடன் சுற்றி வருவதாகவும் கூறுகின்றனர் அந்த மக்கள். 1979 வீரப்பனால் கட்டப்பட்ட அவன் வீட்டுக்கு அருகிலுள்ள ராமர் கோயில் அருகில் ஒரு நாள் மாலை நேரத்தில் சில நபர்கள் மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். கோயிலிலும் அந்த மாலை நேரத்தில் அந்த கோயிலில் எவரும் பூஜையும் செய்யவில்லை. அந்த கோயில் கேட்பாரற்று பாழடைந்து போயுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த கோயிலின் கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் யாரோ உள்ளிருந்து மணியடித்து பூஜை செய்வதும், உள்ளே இருந்து தீப வெளிச்சம் திடீரென்று பளிச்சிடுவதாகவும் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி பூட்டை திறக்கப்படாமலே ஏதோ ஒரு உருவம் உள்ளே பூஜையை செய்துவிட்டு வெளியில் வந்து கருப்பாக நிற்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அப்பொழுது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் எல்லாம் கத்திக்கொண்டு பதறிக்கொண்டும் நாலாபுறம் சிதறி ஓடுவதாகவும், வீட்டுக்கு ஓடி போனதாகவும், சிலர் பயந்து நடுங்கி போய் அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் ஊருக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். அப்படி திரும்பி வந்தவர்கள் கோவிலில் பார்த்த அந்த கருப்பு உருவத்தை கண்டு பயந்து 5-6 நாட்கள் உடல் நலம் சரியில்லாமல் படுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் ஊர் பூராவும் பரவி அந்த கோயில் பக்கமே எவரும் செல்வதில்லை என தெரிவிக்கின்றனர். அமாவாசை நாட்களில் கோவிந்தப்பாடி, செங்கம்பாடி கிராமங்களில் இரவு 12 மணி முதல் 1 மணி வரை ஊரின் தெருக்களில் 5-6 நபர்கள் ஏதேதோ மெதுவாக பேசிக்கொண்டு அந்த தெருவில் முன்னும் பின்னுமாக நடந்து செல்வதாகவும், அப்பொழுது அவர்கள் நடந்து செல்லும் காலில் இருந்து பூட்ஸுகளின் சத்தம் கேட்பதாகவும் சிலர் தெரிவிக்கின்றனர். நடு இரவில் அந்த தெருக்களில் நடந்து செல்லும் மனிதர்கள் மிக மிக மெதுவாக எதையோ பேசிக்கொண்டு செல்வதோடு சிலருடைய வீட்டின் கதவுகளையும் தட்டிவிட்டு வேகமாக ஓடி போவதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த நேரத்தில் தெருவிலுள்ள நாய்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அதிக சத்தத்துடன் குறைத்து கொண்டு அவர்களை விரட்டி செல்வதாகவும் கூறுகின்றனர். தைரியமுள்ள ஒரு சில ஆடவர்கள் அந்த இருட்டில் மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்த பொழுது தெருவில் எதுவுமே செல்லவில்லை, எவருமே இருக்கவில்லை. மயான அமைதியாக கிடக்கும் அந்த தெருக்களில் நடந்து செல்வது யார்? மௌனமாக பேசிக்கொண்டு சிலருடைய வீட்டு கதவுகளை தட்டிவிட்டு செல்வது யார் என்ற ஐயமும் பயமும் அவர்களிடத்தில் அதிகமாகவே நுழைந்து விட்டிருக்கின்றனர். அந்த கிராம மக்களில் ஒரு சிலர் கூறுவது, இருளில் தூரத்திலுள்ள மரத்தின் அடியில் வெள்ளை உருவமாக வீரப்பனுடைய ஆவியும் வேறு சில ஆவிகளும் அங்கே எதையோ மெதுவாக பேசி கொண்டிருப்பதை பார்த்ததாகவும் கூறுகின்றனர். அது யார் என பார்ப்பதற்கு கையில் தடிகளுடன் சென்று பார்த்தால் அங்குள்ள உருவம் திடீரென மறைந்து அங்கிருந்து சென்று விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அற்ப ஆயுளில் வீரப்பன் இறந்து போனாலும் இதுவரை எவருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். அங்க பக்கத்தில் உள்ள பல கிராம மக்கள் வீரப்பன் உயிரோடு இருந்த காலத்தில் வீரப்பனோடு தொழில் கூட்டாளியாக இருந்து பின்னர் வீரப்பனை விட்டு ஒதுங்கி வந்துவிட்டதாகவும் ஒரு பெரியவர் கூறுகின்றார். வீரப்பனிடத்தில் தனக்கு இருந்த நட்பானது மிகவும் அலாதியானது என்றும் எப்பொழுதுமே பல மனதில் வைத்திருக்கும் செய்திகளை எல்லாம் வீரப்பன் தன்னிடம் பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவிக்கின்றார் அந்த நண்பர். அவர் சொல்வதை நீங்களே கேட்டு, வீரப்பன்
அன்று விதியால் காட்டுக்குள் ஓடிப்போனான். உண்மையில் 40 ஆண்டு காட்டு வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போய்விட்டது. வீரப்பனுக்கு 2 பெண் குழந்தைகள். ஊரோடும் குடும்பத்தோடும் ஊரில் வாழணும். இனி எனக்கு காட்டு வாழ்க்கை வேண்டாம். செய்த தப்புகளுக்கு எல்லாம் மன்னித்து அரசாங்கம் குறைந்த தண்டனை எனக்கு கொடுக்கட்டும் என என்னிடம் வீரப்பன் சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவ்வப்பொழுது கூறிக்கொண்டே இருப்பான் என்றார் அந்த பெரியவர். மேலும் அவரே சொல்லுகிறார், கேளுங்கள். இந்த காடும் சரியில்லை, கால நிலையும் சரியில்லை. தன்னிடம் ஆதாயத்தை தேடி வந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது. பார்வையும் நன்றாக இல்லை. என் கிட்டே இருக்கிற பணத்தையும் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்ய மட்டும் எல்லோரும் பயப்படுகிறார்கள். இன்னும் எவ்வளவு காலம் நான் உயிரோடு வாழ்வேன் என்பது எனக்கே தெரியல. அதனால பொது மன்னிப்பு கொடுங்கோடு அன்று கேட்டான் வீரப்பன். நான் தான் அவனுக்கு தைரியம் சொல்லி சமாதானம் செய்தேன் என்றார் அந்த பெரியவர். அப்புறம் என்ன நடந்தது என நான் கேட்டேன். அந்த பெரியவர் சற்று நேரம் எதையோ யோசனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தொடர்ந்து அவரால் பேச முடியவில்லை. கண்களில் இருந்து ததும்பிய கண்ணீரை துடைத்து கொண்டு என்னையும் அந்த காட்டையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர். ஐயா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கும் இல்லையா என்றார் என்னை பார்த்து அந்த பெரியவர். ஆம், மனசாட்சி இருப்பதால் தான் தங்களிடம் இருந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மேலும் விவரத்தை சொல்லுங்கள் என்று அவரை வற்புறுத்தினேன். அந்த பெரியவர் தொடர்ந்தார், நீங்கள் கேளுங்கள். ஐயா, அந்த வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறோம்னு சொல்லி அன்றைய முதலமைச்சரும் பத்திரிகைக்காரனும் சொன்னான். அதை கேட்டு வீரப்பன் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான். வீரப்பனுக்கு நான் கூடவே இருந்தது சற்று ஆறுதலாக இருந்தது. அன்றைக்கு வீரப்பன் கிட்டே சுமார் 400 கோடிக்கு மேல் பணமும் தங்க பிஸ்கட்டுகளும் இருந்தன. அவையெல்லாம் எதிர்காலத்தில் பயன்படுமோ என்று மண்ணுக்கு அடியிலும் மரத்துக்கு அடியிலும் பாறைகளுக்கு இடுக்கிலும் அவன் பாதுகாப்பாக வைத்திருந்தான் அந்த வீரப்பன். ஆனால் அந்த பணமெல்லாம் கூட அவனுக்கு கடைசி வரை உதவாமலே போய்விட்டது என சொல்லி மீண்டும் கண் கலங்கினார் அந்த பெரியவர். ஐயா, வீரப்பனை காப்பாற்றுறேன்னு சொல்லி அன்னைக்கு வந்தவன்கள்லாம் சுமார் 100 கோடிக்கு மேலே அவனிடம் இருந்து வாங்கிட்டு போனாங்க. நாம் எப்படியும் ஊருக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைகளோடு வாழலாம்னு நினச்சி வீரப்பன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு போனவங்க மறுபடியும் வீரப்பனை வந்து சந்திக்கவே இல்லை. வீரப்பன் மனசிலே இருக்கிறதையெல்லாம் கொட்டி சீக்கிரம் பொது மன்னிப்பு வாங்கி கொடுங்களோ என்று அன்று முதலமைச்சருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் கேசட்டு போட்டு அனுப்பினான். 1 மாதம் பொறுத்து அங்கிருந்து, அதாவது இந்த முதலமைச்சரிடம் இருந்து ஒரு கேசட்டு வந்தது. அதை கேட்டு மனசு உடைஞ்சி போய்விட்டான் அந்த வீரப்பன் என்று சொல்லி சற்று அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அந்த பெரியவர். அந்த அரசியல்வாதிங்க கொடுத்து அனுப்பின கேசட்டில் இருந்தது இது தாங்க. என்னான்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எனக்கே மூச்சு நின்னோடும் போல இருக்கு. வீரப்பா, உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்க எங்களுக்கும் ரொம்ப ஆசைதான். ஆனால் நீ கர்நாடகாவில் இருக்கிறே, அங்கு நீ ஏராளமான அரசு அதிகாரிகளையும் கொன்னுட்டே. அதனால் கர்நாடக அரசு பொது மன்னிப்பு கொடுக்க ஒத்துக்க மாட்டேங்குது. கொஞ்ச காலம் போகட்டும், வேறு வழி ஏதேனும் இருந்தால் நாங்கள் உதவுகிறோம்னு சொல்லி ஜாதி கட்சிக்காரங்களும் அரசியல்வாதிகளும் பத்திரிகைக்காரனும் வீரப்பனை நல்லாவே ஏமாற்றிட்டானுங்க. திருந்தி வாழறேன்னு சொன்ன வீரப்பனுக்கு யாருமே உதவி செய்ய என சொல்லி பெருமூச்சு விட்டார் அந்த பெரியவர். அவரது கண்களில் நீர் ததும்பியிருந்தது மட்டுமல்ல, தேம்பி தேம்பி அவர் அழவும் தொடங்கிவிட்டார். நான் தான் அந்த பெரியவரை சமாதானம் சொல்லி அமைதியாக இருங்கள்,
நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அடுத்த பிறவியலாவது வீரப்பனுக்கு நல்வழி கிடைக்கும் என்று சமாதானம் செய்தேன். வீரப்பனின் பெரும் நம்பிக்கையை அன்று சிதறடித்துவிட்ட அன்றைய முதலமைச்சரும் அரசியல்வாதிகளும் உண்மையில் வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்திருக்கலாம். அதற்கான சட்டமும் வழிமுறைகளும் உள்ளன. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாததற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன. தமிழகத்தில் கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தை கர்நாடகாவில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர். அது அந்த கன்னடக்காரர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அதனால் வீரப்பன் விஷயத்தில் இவர்கள் கெடுபிடி காட்டியிருந்தால், ஒருவேளை பொது மன்னிப்பு பெற்று வீரப்பன் கிராமத்திற்கு வந்து நல்லவனாக திருந்தி வாழும் பட்சத்தில் எல்லா விவரங்களையும் வெளியில் போட்டு உடைத்து விடுவான் என்ற பயமும் அந்த அரசியல்வாதிகளுக்கு அன்று இருந்திருக்கலாம். இரு மாநில அரசு அதிகாரிகளும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடாது என்ற சதி திட்டத்தை தீட்டினார்கள் என்பதை அன்றைய பத்திரிகைகளும் இணையதளங்களிலும் ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அதையும் நீங்கள் அன்று கேட்டிருப்பீர்கள். ஏராளமான உயிர்களை கொலை செய்துவிட்டு கர்நாடக அரசையும் பகிர்ந்து கொண்ட அந்த வீரப்பனுக்கு எப்படி பொது மன்னிப்பு கிடைக்கும் என்பதை நேயர்களே நீங்களும் சந்தேகப்படுகிறீர்களா? இதோ அதற்கான முழு விளக்கத்தையும் அத்தாட்சியையும் நான் விளக்குகிறேன். நிச்சயமாக அன்று இருந்த அரசியல்வாதிகளும் அவனுடைய ஜாதிக்கார அடிப்படையில் உள்ள கட்சிகளும் உண்மையிலே தீவிரமாக செயல்பட்டிருந்தால் 100% வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு கிடைத்திருக்கும். இதோ அதற்கான ஆதாரங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். மத்திய பிரதேசம் சம்பல் பள்ளத்தாக்கு கொலைக்காரி என பெயர் பெற்ற பூலான் தேவி சுமார் 300 கொலைகளுக்கு மேல் அப்பாவி மக்களையும் அரசு அதிகாரிகளையும் கொலை செய்து தள்ளிவிட்டால் அன்று அவளுக்கு மத்திய மாநில அரசுகள் பொது மன்னிப்பு கொடுத்திருந்தன. எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். ஏன் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் அது நன்றாகவே தெரியும். உத்தரப்பிரதேச அரசியலில் ஈடுபட்டு எம்பியாக பதவி வகித்தால் அந்த பூலான் தேவி அதே அந்த மாநிலத்தில் எம்பியாக உள்ள ஒருவரையும் திருமணம் செய்து கொண்டால் அவள் குழந்தை குட்டியோடு அங்கே நிம்மதியாக அவள் வாழவில்லையா? சட்டம் அவளுக்கு வரைந்து கொடுக்கவில்லையா? அது மட்டுமல்ல, வேறு சிலவற்றையும் உங்களுக்கு நான் உதாரணமாக எடுத்து கொடுக்கிறேன். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சுமார் 40 ஆண்டு காலமாக நக்சலைட்டுகள் அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தனரே. அவர்களுக்கெல்லாம் எப்படி பொது மன்னிப்பு அன்று வழங்கப்பட்டது? இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? அதனால் ஏராளமான நக்சலைட்டுகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு பொது மன்னிப்பு பெற்று அரசியலுக்குள் வருகிறார்களே, அதுவும் எந்த சட்டத்தின் அடிப்படையில்? உண்மையாக அன்று தமிழக அரசியல்வாதிகள் சட்டத்தின் அடிப்படையில் 100% பொது மன்னிப்பு வீரப்பனுக்கு பெற்று கொடுத்திருக்க முடியும். வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு நிச்சயம் கிடைத்திருந்தால் அவனும் திருந்தி வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அதற்கான வாய்ப்புகளை
வீரப்பனுக்கு அளிக்காமல் மண்ணுக்குள் தள்ளிவிட்டதுதான் மிக பெரிய கொடுமை. பிறக்கும் பொழுது எவரும் கெட்டவர்களாக பிறப்பதில்லை. வாழும் காலத்தில் அவரவர்கள் விதியை காலம்தான் நிர்ணயம் செய்கிறது. நேயர்களே, மற்றொரு வயதான ஒரு பெண்மணியின் அவர் கனவில் வந்த வாக்குகள் என்ன என்பதை நீங்களே கேளுங்கள். கனவு வந்த அந்த அம்மையாருக்கு நடு இரவில் மிரட்சி ஏற்பட்டிருக்கிறது. தான் யார் என்பதையே உணரவே முடியவில்லை என தெரிவிக்கின்றார் அந்த அம்மையார். திடீரென கனவில் ஏதோ யாரோ பேசுவது போல் அந்த அம்மையாருக்கு தோன்றியதாம். அந்த வாசகங்கள் என்ன என்பதையும் நீங்களே கேளுங்கள். விரைவில் நான் மனிதனாக பிறப்பேன். ஆனால் என்னை காட்டிக் கொடுத்து கொன்ற அந்த கிராமத்தில் மட்டும் நான் பிறக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு மலை கிராமத்தில், அதுவும் தமிழகத்தில் தான் நான் மீண்டும் பிறப்பேன் என வீரப்பன் தெரிவித்ததாக அந்த அம்மையார் நம்மிடம் கூறினார்கள். அந்த கனவை உண்மையிலேயே நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்பதை நேயர்களான உங்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். வீரப்பனும் மனிதன்தான். எல்லோரையும் போல அவனுக்குள் ஆசை இருந்திருக்கும். விதி நினைத்தால் அதுவும் நடக்கும். வீரப்பனின் ஆவியும் கனவும் நினைவாகும். வீரப்பன் நல்லவனாகவும் மனித நேயத்தோடும் இந்த பூமியில் மீண்டும் பிறக்கப் போவதாக தெரிவித்திருக்கும் வீரப்பனின் ஆவிக்கு முன்கூட்டியே நாம் அனைவரும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போமாக. நன்றி நேயர்களே.